தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இவர் 1985ஆம் ஆண்டு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தினார். இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார். 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவினார். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து எம்எல்ஏ, எம்பிக்களை பெற்றார். மேலும் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பாமகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக பதவி வகித்தனர். இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பாமக இரண்டாக உடைந்தது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் உடைந்தது. அன்புமணி தலைமையிலான அணி 4 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணி படுதோல்வி அடைந்தது. தேர்தலுக்கு பிறகு டாக்டர் அன்புமணி ராமதாசும் சந்தித்து பேசினர். பாமகவின் எதிர்காலம் அன்புமணிதான் என்று டாக்டர் ராமதாஸ் கூறினார். தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் தான் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இனிமேல் அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். தன்னை சந்திக்க வருபவர்கள் நலன் மட்டும் விசாரித்தால் போதும், அரசியல் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இனிமேல் பாமக அரசியலை அன்புமணி பார்த்து கொள்வார் என்று கூறிவிட்டார். டாக்டர் ராமதாஸ் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது பாமக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.